வணக்கம். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடை மூடுவது அப்படின்னு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ நடக்கிறதே வேற. மதுக்கடையில் விற்பனை ஏன் குறைந்துள்ளது? டாஸ்மாக் அதிகாரிகள் ஆய்வு. கடந்த ஆண்டு ஒப்பிடும்போது தற்போது தினமும் சென்னையில் 10% மற்ற இடங்களில் 5% விற்பனை குறைந்துள்ளது என்று கூறினார்கள். மாநிலம் முழுவதும் உள்ள மதுக்கடைகளில் தினமும் 150 கோடிக்கும் விடுமுறை நாட்களில் 200 கோடிக்கும் விற்பனை நடக்கிறது. இப்போது சென்னையில் 10%, மற்ற இடங்களில் 5% விற்பனை குறைந்துள்ளது. ஊழியர்கள் மது விற்பனையில் சரிவர ஈடுபடாமல் இருப்பதும் அதனால் விற்பனை குறைந்துள்ளதாக அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தற்போது குவார்ட்டர் மது 140 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆனால் ரூபாய் 50க்கு கஞ்சா கிடைக்கிறது. போதையும் ஜாஸ்தி இருக்கும். மது விற்பனை குறைவுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சியில் இதை விட நல்ல விஷயம் வேறு என்ன கிடைக்கும் மக்களுக்கு? 2026 தேர்தல் வரப்போகுது. ஜெய்ஹிந்த்.